வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை என் சேனலுக்கு தாங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கேரட் அல்வா செய்கிறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கேரட் அல்வா அப்படின்னோடனே எனக்கு என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். அதை உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சைல்ட்ஹுட்டாக இருக்கும்போது ஒரு 7th 8th படிக்கும்போது இந்த கேரட் அல்வா அப்படின்றதெல்லாம் எல்லோரும் செய்ய மாட்டாங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டு தான் அதை செய்வாங்க. என்னோடய ஃப்ரெண்டு பிரதீபான்னு அவங்க பேர். அவங்க அம்மா தான் இதை செஞ்சு கொடுத்து விடுவாங்க. ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்து விடும்போது ஒரு குட்டி ஸ்பூனில் கொஞ்சோண்டு நமக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க எல்லாருக்கும். ஸோ அது கிடைக்கிறதப்போ இருக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஸோ ஒவ்வொரு தடவை நான் அந்த கேரட் அல்வா செய்யும் போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அந்த கொஞ்சம் கேரட் அல்வா கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டோம் அப்போ. இப்போ காமனாக எல்லாருமே செய்கிறாங்க. ஸோ அந்த டேஸில் இந்த மாதிரி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்ஸு ஸ்பெஷல் ஸ்வீட்லாம் யாரும் அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. யாராவது ஒரு சிலர் வீட்டில் தான் அதை செய்வாங்க. ஸோ அப்படி அவங்க செஞ்சு கொடுக்கும்போது நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு அவங்க ரஃப் நோட் எடுத்து நாங்கள் ஆன்ட்டி சூப்பராக இருக்குது, எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் செஞ்சு கொடுத்து விடுங்க, எங்களுக்கு தனியாக செஞ்சு கொடுத்து விடுங்க, தனியாக பாக்ஸில் போட்டு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரஃப் நோட்லலாம் லெட்டர் மாதிரிலாம் எழுதி விடுவோம். ஸோ எனக்கு அதுதான் எப்போவுமே ஞாபகத்துக்கு வரும். ஸோ இப்போ நம்மளே கேரட் அல்வாலாம் செய்ய ஆரம்பித்தாச்சு. ஸோ இருந்தாலும் எனக்கு ஒவ்வொரு தடவை கேரட் அல்வா செய்யும்போது இந்த மெமரிஸ் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும், ஃபன்னாகவும் இருக்கும். கேரட் அல்வா சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் அல்வா செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ கேரட்டை கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஸ்டிர் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிரேட்டரில் சீவிக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணி எடுத்துக்கலாம். குறைன்னு இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் ஒரு 1/4 கரண்டி நெய்யை விட்டுட்டு அதில் கேரட்டை போட்டு வதக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கீழே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டுங்க. நெய்யில் இந்த கீ ஃபுல்லாக கேரட் துருவல் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பால் ஆட் பண்ண போகிறேன். நான் காய்ச்சின பால் தான் ஆட் பண்ண போகிறேன். 1/4 கிலோ கேரட்டுக்கு நீங்கள் 1/4 லிட்டர் பால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கலரிங்லாம் தேவையில்லை, ஆரஞ்சு கலர் அதுவே வரும். இந்த மாதிரி லிட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு சிம்மில் வேக வச்சிடலாம். ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் யூஸ்வலாக ஸ்வீட்டுக்கு நம்ம எப்போவுமே டபுள் மடங்கு தான் சுகர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கேரட் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு 1/4 கிலோ கேரட்டுக்கு 200 கிராம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் அதிகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் இப்படி கைவிடாமல் கிண்டி விடுங்க. நல்லா ஈவனாக சுகர் ஸ்ப்ரெட் ஆகிடும். நல்லா சுகர் கேரட்டோட மெல்ட் ஆகிடுச்சு. இதில் உள்ள தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். ஸோ மூடி போட்டு நான் another 5 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் தேவையான அளவு முந்திரி,
திராட்சை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ முந்திரியும் கிஸ்மிஸையும் நம்ம வறுத்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்க 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சுண்டி வந்திருக்குது பாலெல்லாம். பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்குது. அந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி கிஸ்மிஸை நெய்யோடு ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீ நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஹல்வா நல்லா உஞ்சுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். கார்னிஷிங்காக நான் கொஞ்சோண்டு பாதாமை இந்த மாதிரி கிரேட் பண்ணி விட்றேன். பாருங்கள் சூப்பரான கேரட் அல்வா ரெடி. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இதுக்கு பெருசாக கன்சிஸ்டன்சிலாம் கிடையாது. ஸோ ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா நம்ம இதை ட்ரை பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.